அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வீடுக்கு ஷிஃப்ட் ஆனதுமே இந்த சைடு கார்பெண்டர் அந்த சைடு எலக்ட்ரிஷியன் வேலை நடந்துட்டே இருந்தது. தேர்ஸ்டே தான் ஷிஃப்ட் ஆனோம். ஆனா ஃப்ரைடேவே மீன் குழம்பு செய்யலாம்னு மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வீடு ஷிஃப்ட் ஆனதுமே முதல்ல மீன் குழம்பு தான் செய்யணும். அதனால ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், வாங்கிட்டு வந்தாரு. அப்படியே நண்டும் வாங்கிட்டு வந்தாரு. சங்கரா மீனும் வஞ்சிர மீனும். நண்டு இந்த மூணும் நானும் எங்க அம்மாவும் கிளீன் பண்ணி வச்சிட்டோம். மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மிக்சி ஜார்ல வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் வெந்தயம் இந்த மூணு வறுத்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு பெரிய பூண்டு சேர்த்து அரைச்சிட்டேன். தேங்காய் அரைக்கும் போது கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சு போட்டோம்னா குழம்பு ரொம்பவே மனமா இருக்கும். இப்ப அரைச்ச மசாலாவை ஒரு பாத்திரத்துல போட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தனியா தூள் 2 ஸ்பூன் மிக்சடு மசாலா 1 ஸ்பூன் புளி கரைச்சதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டு கையால மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பே போடல, மறந்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு புளி காரம் எல்லாமே செக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருங்க. குழம்பு கொதிக்கட்டும். அது வரைக்கும் இந்த சைடு மீனுக்கு மசாலா போட்டு வைக்கிறதுக்கு உப்பு இஞ்சி பூண்டு மிளகாய் தனியா தூள் 2 ஸ்பூன் மிக்சடு மசாலா 1 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஒரு லெமன் பிழிஞ்சிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வஞ்சிர மீனுக்கும் சங்கரா மீனுக்கும் மசாலா தடவி வச்சுட்டேன். இப்ப மீன் நல்லா மேரினேட் ஆகட்டும். நண்டும் கழுவி ரெடியா இருக்கு. ஒரு ஸ்டவ்ல சாதம் ஒரு ஸ்டவ்ல குழம்பு கொதிக்குது. அதனால இப்ப ஸ்டவ் ஃப்ரீயா இல்ல. இப்ப குழம்பு கொதிச்சதும் உப்பு எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா எண்ணெய் போட்டுட்டு மீனோட தலைவால் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்த பிறகு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சிருங்க. இப்ப நண்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப கடாயில எண்ணெய் போட்டு கழுவி வச்ச நண்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மிக்சடு மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப மிக்சி ஜார்ல மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாமே அரைச்சிட்டு நண்டுல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. நண்டு கிரேவில இருக்கிற தண்ணி எல்லாமே சுண்டின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்ப மேரினேட் பண்ண மீனை ஃப்ரை பண்ணிடலாம். சங்கரா மீன் வஞ்சிர மீன் ரெண்டும் ஃப்ரை பண்ணிட்டேன். சங்கரா மீனோட டேஸ்டும் ஒரு தனி டேஸ்ட் தான், வஞ்சிர மீனோட டேஸ்டும் ஒரு தனி டேஸ்ட் தான். மீன் குழம்பும் சூப்பரா இருக்கு. சூடான சாதத்துக்கு மீன் குழம்பு மீன் ஃப்ரை நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டா அந்த லஞ்சு ரொம்பவே ஃபுல்ஃபில்லா இருக்கும். இட்லி தோசைக்கு அரிசி ஊற வச்சிருந்தேன். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்கா இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிட்டு வந்தா ஒரு 2-3 நாளைக்கு ஈஸியா இருக்கும். அதனால மாவு அரைச்சிட்டு வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா இட்லி இல்லைன்னா தோசை ஊத்திக்கலாம். மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எலக்ட்ரிஷியன் வேலை கார்பெண்டர் வேலை ஏசி வேலை எல்லாமே பெண்டிங்கா இருக்கு. அது எல்லாமே முடிஞ்ச பிறகு நான் ஃபுல் ஹோம் டூரா போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.